ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஆல் இன் ஆல் ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு. இந்த ஃபர்டிலைசர் செய்யறதுக்கு சிம்பிளான சில விஷயங்கள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது நம்ம வெள்ளைப்பூச்சி, மாவுப்பூச்சி, இலை சுருட்டல், அப்புறம் இலைப்புள்ளி நோய், லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய கோலம் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது. இது செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கப் பழைய சாதம் எடுத்திருக்கேன். 1/2 கப் நல்லா புளிச்ச மோர் எடுத்திருக்கேன். 1 கப் சாதத்துக்கு 1/2 கப் மோர் எடுத்துக்கணும். கூடவே 1/4 கப் வெல்லம். இது 3 மட்டும் போதும். வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த சாதத்தை போட்டுக்கலாம். கூடவே தயிரை ஊற்றிட்டு ரெண்டுத்தையும் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு கலக்கணுங்க. அப்போ தான் நிறைய குட் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகும். கூட இதை வெல்லத்தையும் போட்டு 3த்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்குது. அது இந்த சாதத்து கூட சேர்ந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு ஒரு அசிடிக்கான ஒரு திரவத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ஃபர்டிலைசர் மாவு பூச்சி மேலே படும்போது நல்லாவே ரியாக்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1.5 லிட்டர் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிக்சரை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோங்க. 10 நாள் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம காற்று போகிற மாதிரி, அதே சமயம் கொசுக்கள் ஈக்கள் போகாத மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம டைட்டாக கட்டிக்கணும். கட்டிட்டு மேலே டேட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச டேட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய டேட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 நாள் இதை நிழல்பாங்கான இடத்துல வைக்கணுங்க. அப்போ தான் இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். 10 நாள் கழித்து பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்குன்னு. 10 டேஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி இருக்குங்க. ஆனால் சாதம் இதில் அப்படியே தான் இருக்கும். நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதத்தை நம்ம கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா எதாவது மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியுரமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண இந்த லிக்விட் கூட 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். மாவு பூச்சி மாதிரி ஃபங்கஸ் அட்டாக்கான செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணோன்னா 1:1 ரேஷியோவில் தண்ணி கலந்துக்கலாங்க. 1 பங்கு அந்த லிக்விடும் 1 பங்கு தண்ணியும் கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். மாவு பூச்சி அட்டாக்கான செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த லிக்விடில் இருக்க அதிகப்படியான அசிடிட்டி மாவு பூச்சியை உடனே இறக்க வைக்கும். மாவு பூச்சி மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் சரியாகுங்க. இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்போ, மண்ணில் படுறப்போ மண்ணில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு ஊட்டமான செடியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண போக மிச்சம் இருக்க லிக்விடை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க நல்ல பாக்டீரியாக்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது போல் மேலும் பல வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.